வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OnePlus 10R 5G அவங்களோட அடுத்த 10 சீரீஸ்ல ஒரு ஃபோன் வந்துருச்சு. 10 Pro வந்துருச்சு. சாரி 10 Pro வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10R லான்ச் பண்ணிருக்காங்க. 10 எங்க காணோம்? 10 எங்க காணோம்? அதுக்கு முன்னாடி 10 Ultra கூட வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் Dimensity 8100 மேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாம் கிளாக் ஸ்பீட் அதெல்லாம் அதேதான். நம்ம என்ன realme GT Neo 3ல பார்த்த அதே மாதிரியே ப்ராசஸ் தான். ஆனா மேக்ஸ்னா வந்து எங்க MediaTek கூட ஒர்க் பண்ணி AI இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த AI இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி கேமரால தான் இருக்கும். அண்ட் வேற எங்கயாவது இருக்கா? டிஸ்பிளேலயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே அப்புறம் கேமிங்க்கும் ஸ்லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஹைப்பர் பூஸ்ட் கேமிங் இன்ஜின்லாம் இதுல யூஸ் பண்ணிருக்காங்களா? ஆனா கிட்டத்தட்ட மத்த ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்கு. என்னெல்லாம் சொல்றீங்க? 12GB RAM இருக்கு, LPDDR5 RAM தான், UFS 3.1, 256GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த 150 வாட்ல வந்து ஒரே வெர்ஷன் தான், 12GB 256GB மாடல் மட்டும்தான் இருக்கு. அது தவிர ஃபுல் ஹெச்டி பிளஸ் 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் 120Hz AMOLED ஸ்கிரீன் இருக்கு. அதுக்கப்புறம் 720 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில கேம்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜென்ஷின்லாம் பண்ணியிருக்காங்க. சில கேம்ஸ்ல இருக்கு BGMI, இப்போ PUBG எல்லாம் அங்கெங்கயோ ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரியல. நம்ம கேமிங் எனிவே காமிக்கிறோம். அப்புறம் அந்த 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. சோ கேமிங் 40 எவ்வளவு சைஸ் என்ன 4500 4500 mAh 150. இன்னொரு மாடல் வந்து 5000 mAh 80 வாட் சூப்பர் ஒர்க் அதுவும் இருக்கு. அது சீப்பர் மாடல். இப்போ பெஞ்ச்மார்க்ஸ்ல எங்க இருக்கு? பெஞ்ச்மார்க்ஸ்ல realme தான் டாப்ல இருக்கு, பாட்டம்ல இருக்கு. ஆமா, GT Neo 3 வந்து 7,90,000 இருக்கு. 6000 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வந்து. இது வந்து 7,20,000. எவ்வளவு 1000 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல. ஆனா எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. ரியல்மி மட்டும் டாப்ல, நிறைய இதுல டாப்ல இருக்கு. அதே போன் தான், அதே ப்ராசஸ் தான். 2-3 வாட்டி ரன் பண்ணி பார்த்தாச்சு. இதோட இதே தான் 7,20,000, கிட்டத்தட்ட 7,30,000 கிட்ட வருது. அவ்வளவுதான், 7,30,000 கிராஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கீக் பெஞ்ச்லயும் அதே தான், 9RT கம்மியா இருக்கு சிங்கிள் கோர்ல. GT Neo 3 ட்ரிப்ளேட் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ட்ரிப்ளேட் சில இதுல பீட் பண்ணனும் தான் போட்டுருக்கு. Neo 3 பீட் ஆயிடுச்சு. தெரியல இவங்க Neo 3 எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. சோ OnePlus ஓட ஆப்டிமைசேஷன்ல இதுதான். இது இந்த வேல்யூ தான், பெஞ்ச்மார்க்ஸ் வேல்யூ தான். சோ ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா கூட இதுலயும் GT Neo 3 வந்து டாப்ல இருக்கு. கிட்டத்தட்ட 3,992 இருக்கா, இது வந்து 3,500 தான் இருக்கு. சோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. GT2 Pro 8Gen 1 இல்ல, அது கீழ இருக்கு. அது அதோட பெட்டரா இருக்கு. அது குவாட் ஹெச்டி இல்ல, அதனால வேல்யூ கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம், ஹீட்டிங் ஏதாவது இஷ்யூ இருக்கா. இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு, லார்ஜஸ்ட் அதே தான். GT Neo 3 இருந்து அதே லார்ஜஸ்ட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற என்னலாம் இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, அதே மாதிரி HDR அந்த ஆப்ஷன்லாம் இல்லையா BGMIல அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ OnePlus 10Rல விளையாட்டு இருக்கோம். கேமிங் வீடியோ பார்க்கலாம். 49% சார்ஜ்ல இருக்கு. அவங்களோட மை கேம்ஸ் ஆப் வழியா கேம் லான்ச் பண்ண போறோம். டெம்பரேச்சர் இப்போ ஏசி ரூம்ல இருக்கனால 29-30 தான் காமிக்குது. ரூம் டெம்பரேச்சர் வந்து 24 degrees. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் BGMI டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, கரெக்ட், டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. நம்ம ரியல்மி GT Neo 3ல தான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 8100 வச்சுட்டும் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் வரல. அது ஏதோ ஆப்டிமைசேஷன் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கேமை பிளே ஸ்டோர் வெர்ஷன் ஒஃபிஷியல் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஸோ வேற எதுவும் அப்டேட்டும் இது வரைக்கும் ஒன்றுமே வரல. சரி, OnePlusல இல்லை, இதுலும் அதே பிரச்சனை தான். ஸ்மூத்தில் போனாலும் ஹெச்டியில் போனாலும் ஹை செட்டிங்ஸ் தான் காமிக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட சாஃப்ட்வேர் இதில் ஃப்ரேம் ப்ளஸ்னு ஒன்று இருக்கு. ஆனால் அதை ஆன் பண்ண முடியல. எதுக்காக 60 FPS தேவை. இங்கே எழுதி இருக்கு, யோர் கேம் ஃப்ரேம் rate needs to be set at 60 FPS to use this feature. ஹைல வந்து 60 FPS வராது, 30 FPS தான் வரும். பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ்ல பார்க்கும்போது ப்ரோ கேமர் மோட்லாம் இருக்கு. அதாவது GT மோடு, ரியல்மி இருக்குல்ல GT மோட்ல அதே இதுதான். அது மட்டும் இல்ல, சிஸ்டம் இது ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணல, அதேதான் இங்க இருக்கு. ஓகே, பாப்போம் எவ்வளவு FPS கிடைக்குது. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and இவ்வளோ பவர்ஃபுல் சிப் வச்சுட்டு
ஜிபியூ சுத்தமாக 50% தான் ஜிபி யூஸ் ஆகுது. 40 to 50 தான். ஆக்சுவலி ஒரு 100% இருக்கணும். Team match, let's go. பண்ணலாம் அப்டேட்ஸ்ல ஆப்டிமைஸ் பண்ணா. கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஏன்னா செம பாப்புலர் கேம். இதுல வெப்சைட்ல போட்டுருந்துச்சு நிறைய கேம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுல PUBG இருந்துச்சு, ஆனா BGMI எல்லாம் இல்ல. மோஸ்ட்லி குளோபல் PUBG இந்தியால பேன் பண்ணாங்களே, என்ன பண்றது? Cover me. Expired. Reloading. Killing spree for the blue team. ப்ளூ டீம் போட்டான். 16 14. Killing spree for the blue team. realme GT Neoல அந்த எட்ஜஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்குல்ல, கையில பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஒருத்தன் கூட போடலையே. நான் 3 பேர் இருந்துச்சா? டேய் பின்னாடி எவ்வளவு பேரு? ஏன் அவங்க நம்ம ஆளுங்கள எங்க? இப்பதான் வந்துட்டான். Killing spree for the blue team. எப்பரா? டீம்மேட்ஸ் எல்லாரும் டீம்மேட்ஸ் மட்டும் சுட்டு இருக்கான். எங்கடா எல்லாரும்? என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. ஓகே 31 30யா? சிச்சோ ஏன் 33 செம க்ளோஸா இருக்கு. எப்படா சாவல நீயும்? ரீலோட் பண்ண முடியுங்களா? அவன் ஓட்டே இருக்கான். இது என்னடா பண்ணிட்டு இருக்கான்? மேல இருக்கண்டா. 36 35 அவன் போட்டாமா இல்லையா? போட்டாச்சு. பாடா 38 ரெண்டு பேர் இருக்காங்க இங்க. ஒருத்தன் போட்டான். அப்பாடா ஜெயிச்சோம். 3 பரவாயில்லையே. 34 51ல இருந்து 48 ஆயிடுச்சா? ஓகே ஆஃப் பண்ணிட்டு வேற வீடியோ ஷார்ட் பண்ணிட்டு. ஏன்னா அது பார்த்தா BGMI சேவ் ஆகிருக்க மாதிரி. முடியட்டும். சரி சேவ் ஆகலன்னு வச்சுக்கோ, உங்களை தான் சொல்லிடுவேன் நான். இதுல செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹை மேக்ஸ், ஆனால் வெரி ஹை போட்டா வெரி ஹை. சரி ஹை மேக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ரி இப்போ 47% இருக்கு. சிஸ்டம் ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணி வைக்கலாம். இதுல 60% வருதா பார்க்கலாம். 60 FPS வரணும். ஆமாப்பா 53 60 FPS வருது. ப்ரீ மேட்ச் இதுதான் GPU 87 போகுது. இன்னும் ஆக்சுவலி 29 என்ன அதுவும் புரிய மாட்டேங்குது. சரி ஏதோ போட்டுட்டான். அடப்பாவே
எங்கடா சாவறீங்க? ஐயோ மேல போயிட்டானா? இது அங்கெல்லாம் போறான். பின்னாடி சிங்கிள் ஷாட் கன் வச்சிருக்காங்க. ஏய் டீமேட்ஸ் ஏதாவது யாராவது சொல்றாங்க. டீம்மேட்ஸ் வேஸ்ட் நினைக்கிறேன். அவன் ஸ்னைப் பண்ணிட்டு இருக்கான் கூடி. Lost the lead. 36 37 அங்கதான் ஜெயிச்சிட்டு இருக்கான். Hunter killer drone. We've taken the lead. 39 இன்னும் ஒரே ஒரு ஆள். ஷூட் பண்ணு முடிச்சிட்டேன். சம ஆனா ரூம் கொஞ்சம் கொள்ள இருக்கு இப்போ. 35 பேட்டரி எவ்வளோ? 45 எவ்வளோ இருந்துச்சு? 47 இருந்துச்சு நினைக்கிறேன். சரி அப்புறம் நம்ம ஹீட்டர் கேம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Genshin இம்பேக்ட். சரி செட்டிங்ஸில் பார்க்கும்போது எல்லாமே ஹையில் இருக்குது. மோஷன் ப்ளர் ஆஃபில் இருக்குது. FPS 60 இருக்குது. சிஸ்டம் ஸ்டாட்டஸு அது வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் இதில் இந்த ஃப்ரேம் ரேட் ஆப்ஷனே இல்லை. ஆனால் ஒன்ப்ளஸில் வெப்சைட்டில் போனோன்னா கென்ஷினில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆனால் FPS நம்ம சாலடாக இருக்குது. அதே தான் ஜிடி நியூவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்குது. கரெக்ட். எல்லா கேம்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். Opening box of the Death Matrix. Rise. Disappear! I condemn you. Faster. Eye for an eye. With the wind! Go. Vengeance will be mine. Shut up. செம்ம சாலடாக. Sacred name, fortune preserver. Go. Fake touche. With the wind! I'll protect us. Crush. Shut up. Let me amuse myself a little. The citizens shine ஓகே 39 40 பரவாயில்லையே. ரூம் 40 கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இருக்கலாம். ஆனால் 40 டிகிரிஸில் அண்ட் 45லேருந்து 42 ஆயிடுச்சு. இது ஒரு கொஞ்சம் லாங்காக விளையாடணும் அது வேறு. ஓகே இதான் வந்து
OnePlus 10R கேமிங் வீடியோ நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி Genshin Impactல ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் 60 FPS ஆறுலாம் இருக்கு. ஆனா இப்போ BGMIலயும் அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணா இன்னும் பெட்டரான இருக்கும். ட்ரிப்ளேட் கண்டிப்பா காம்படிஷன் இருக்கும். ஹீட்டிங்கும் அந்த அளவுக்கு இல்ல. ரைட். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அதற்கு சிஎச்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.